அழகி புத்தம் புதிய மெகா மெகா தொடர். நான் உங்க அன்பு. உங்கள எத்தனை பேருக்கு என்ன பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள எத்தனை பேருக்கு என்ன பிடிக்கணும் லைக் பண்ணி காமிங்க. மறக்காம உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க பொண்ணான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்க டீட்டெயிலாம் எனக்கு தெரியும். லைக் பண்ற கமெண்ட் பண்ற ஒவ்வொருக்கும் என் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். போலாமா? உங்களை விட்டுட்டு போறேன்னு. சந்தோஷமா போமா. சந்தோஷமா போறேன். அப்படி சொல்லாதம்மா. என்ன கொல்லாதீங்க, என்ன கொல்லாதீங்க. நீ அழுதா எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? சந்தோஷமா போமா. இனி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சொல்றேன், இனி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ சந்தோஷமா இருப்ப. இது வரைக்கும் நீ பார்க்காத சந்தோஷம் எல்லாம் உன்னை தேடி வரும். சந்தோஷமா வாமா. வாரேன். ஆனா சந்தோஷமா வாரேன் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அது என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. நீ இப்படி சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இப்போ சொல்றேன், நாங்க கொண்டு விட வேண்டாம். உங்க கூட வாரேன். என்ன கூட்டிட்டு போங்க, என்ன கூட்டிட்டு போங்க. நாங்க போக மாட்டேன். என்ன கூட்டிட்டு போங்க. புரிஞ்சுக்காம நான் எப்படி உன்னை கூட்டிட்டு போக முடியும்? பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நானடி. மறுபடியும் கேக்குறேன் மிஸ், நாங்க கூட கூட்டிட்டு போயிருங்க. நாங்க போகல. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன கஷ்டப்படுத்தாம என் கடமையை செய்யணும். வாக்கு கொடுத்துட்டாமோ ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அடையாளமே அவன் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றணும். இல்லைன்னா அவன் ஆம்பளையே இல்லை. வாக்கு கொடுத்துட்டு நானே அவங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போனா அது அவங்க முதுகுல குத்துறதுக்கு சமமாகாதே. நம்பிக்கை உடைக்கிறதுக்கு நான் விரும்பல. இப்பவும் சொல்ல, ஒருவேளை அந்த கடவுள் உன்னை என்கிட்ட திருப்பி தந்தான்னா சந்தோஷமா கூட்டிட்டு போறேன். சத்தியமா. அப்ப உலகமே இருந்தாலும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா சத்தியமா உன்னை கூட்டிட்டு போறேன். ஒரு குடும்பத்து முதுகுல குத்திட்டு அந்த வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போறது கோலத்தனம். அந்த தப்ப இந்த அன்பு ஒரு நாளும் செய்ய மாட்டான். கொடை சித்திருந்து நீ ஏன் கூட தான் இருக்கணும்னு இருந்தா சத்தியமா உலகமே எதிர்த்தாலும் நான் உன்னை அங்க இருந்து கூட்டிட்டு வரேன். முதுகுல குத்தாம நேருக்கு நேரா போராடி உன்னை கூட்டிட்டு வரேன். எனக்கு நேருக்கு நேரா சண்டை போடதான் தெரியுமே தவிர முதுகுல குத்த தெரியாது. நான் முதல்ல இவங்க கூட போராடி இருந்தவன்னா உன்னை நாங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா நான் வாக்கு கொடுத்துட்டேன். நீ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டேன். தப்பு பண்ணிட்டேன், அவசரப்பட்டுட்டேன். நீ அது என்கிட்ட சொல்லிருக்கல. இப்ப சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் தான் அந்த வீட்டு பொண்ணுன்னு சொல்லியிருந்தா நான் அதுக்கேற்ற மாதிரி போராடி இருப்பேன். என் மனசு வலிக்குது. உன்னை பிரிஞ்சு நான் இருக்க முடியாது. தெரியல, சொல்ல தெரியல. இந்த உறவுக்கு பேர் சொல்ல எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்ல தெரியல. விரும்புறா இல்ல நீ என் கூட இருந்தனால என் வாழ்க்கை அழகா இருந்ததுனால பிடிச்சிருந்ததா தெரியாது. ஆனா நீ என் கூட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். அது எனக்கு தெரியும். அம்மா, எனக்கும் தெரியல. உங்க கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பிடிச்சிருக்குங்க அர்த்தம் எனக்கு தெரியல. ஆனா உங்க கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு என் மனசு சொல்லுது. பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வேண்டாமோ வேண்டாமோ, இது தப்பு. நீ தள்ளு. முடியாது, முடியாது, முடியாது. ஏன் என்னை இப்படி கொல்றீங்க? இல்லைன்னா நான் மயங்கி கிடக்கும் போது என்ன ஆஸ்பத்திரியில விட்டுட்டு போயிருக்கலாம். ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு காட்டிட்டு இப்ப என்கிட்ட இருந்ததை பறிச்சுட்டீங்களே. நீங்க யாருன்னு தெரியாம போயிருந்தா கூட நான் அப்படியே வாழ்ந்திருப்பேன். எனக்கு சொந்தம் இந்த வாழ்க்கை நான் வாழ போறேன்னு கனவு கண்டுட்டு இருக்கும் போது அதை என்கிட்ட இருந்து உசுரோட பிடிக்கி எரிஞ்சிட்டீங்களே. நீங்க ஒரு குடும்பத்துக்கு முதுகுல குத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்ப ஏன் முதுகுல குத்திட்டீங்களே? அம்மா வேண்டாமோ, நீ தள்ளிடலாமோ? முடியாது, முடியாது. நான் உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்துக்கிட மாட்டேன். என்னை விட்டுறாதீங்க. நான் போக மாட்டேன். அம்மா என்ன கஷ்டப்படுத்தாம போகாம. அன்பு, என்னை விட்டுறாதீங்க அன்பு. என்னால போக முடியாது அன்பு, விட்டுறாதீங்க அன்பு. அம்மா காலை விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். அந்த அரை மணிக்கு நான் போகல. கிளம்பு அம்மா, கிளம்பு. 9 மணிக்கு நான் கொண்டு ஒப்படைக்க வாக்கு கொடுத்துருக்கேன். போலாம். நான் இனி எவ்வளவு கெஞ்சினாலும் உங்க மனசு இறங்க போதில்லை. நான் போறேன், நான் போறேன். என்னை விட்டு போகாதம்மா.
அப்படி சொல்லதுக்கு தான் மனசுக்கு ஆசை. ஆனா முடியாது. போகாதமோ போகாதமோ, என்னை விட்டு போகாத. அழகான வாழ்க்கை நீதான் எனக்கு கொடுத்த, அழகான நாட்களை நீதான் எனக்கு கொடுத்த. இனி அந்த நாட்களும் அந்த வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்காது. நானும் இழந்துட்டேன், நல்ல வாழ்க்கை இழந்துட்டேன். போகாதமோ போகாதமோ. சுகேசனை வச்சுக்கிட்டா தேவையில்ல, நானே சுமக்கிறேன். என் பாரத்தை நான் தானே சுமக்கணும். மத்தவங்க கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு வேணா கொடுத்து வைக்கலாம், நிரந்தரமா கொடுத்து வைக்க முடியாது. என் பாரத்தை நான் தானே தூக்கணும். தூக்கிட்டு போறேன். இவளா சுமந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் போறேன். அம்மா, உன் பாரத்த காலத்துக்கும் சுமக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனா அந்த கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கல. போலாம் வாங்க. உடல்களாம் ரெண்டு உணர்வுகள் ஒன்று ரோஜா ரோஜா ரோஜா. தொடர்ந்து வந்த நிழலும் இங்கே தீயில் சேர்ந்து போகும். திருட்டு போன தடயம் பார்க்கும் நம்பவில்லை நானும். ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன். அம்மா, கடைசியா உன் முகத்தை காட்ட. வேண்டாம், நான் உங்களை பார்த்தா உங்க கூடயே இருக்கணும்னு எனக்கு தோணும். அந்த பாக்கியம் நீங்க எனக்கு கொடுக்க போறதில்ல. அந்த கடவுளை எனக்கு கொடுக்கல. நான் இப்படி உங்க முகத்தை பார்க்காமலே போறேன். உங்க முகத்தை பார்த்தா நான் செத்தே போயிருவேன். ப்ளீஸ் அம்மு, ப்ளீஸ் அம்மு, கடைசியா உன் முகத்தை ஒரு வாட்டி காட்டணும். மாட்டேன் மாட்டேன் ப்ளீஸ் அம்மு. மாட்டேன். அந்த முகத்தை நான் பார்க்க மாட்டேன். அன்பு சார், வேண்டாம் சார். அம்மா பாவம் சார். நீங்க இல்லாம அவ இருந்துக்கிட மாட்டா. உங்க கூட கூட்டிட்டு போங்க சார். எனக்கு சொந்தம் இல்லாத போல நான் எப்பவும் என் கூட வச்சுக்கிறது இல்ல. யாரு சார் சொன்னா? அவங்க உங்களுக்கு சொந்தமான பொருள் தான் சார். இல்ல, ராஜாவுக்கு சொந்தமான பொருள், அவனுக்கு சொந்தமான பொருள். அட, அந்த பொருள் தான் சொல்லணும். யாரோ சொன்னா? இல்ல, அது அவளுக்கும் தெரியும். போலாம் வாங்க. நம்ம வாழ்க்கையில அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு முடிவு நம்மள நொடிக்கு நொடி வேதனைப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு என்ன அறியாம அந்த ராஜாவை லவ் பண்ணது இன்னைக்கு என்ன நொடிக்கு நொடி என்ன வேதனைப்படுத்துது. அறியாத வயசுல வந்த காதலி என்னை இப்பவும் சாக அடிக்குது. ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன். தொடர்ந்து வந்த நிழலும் இங்கே தீயில் சேர்ந்து போகும். திருட்டு போன தடயம் பார்க்கும் நம்பவில்லை நானும். ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன். அம்மா, ஒரே ஒரு வாட்டி முகத்தை காட்ட. போலான்னு சொன்ன. சரி, அந்த பாக்கியமும் எனக்கு இல்ல. சரி, போலாம். வேண்டாம் சார். சார், இது ரொம்ப கொடுமை சார். சார், வேண்டாம் சார். இல்ல, போலாம். நானும் வரேன். நீ எதுக்கு? நீங்க தான் பாதிய பாரத்தை இறக்கி வச்சிட்டீங்களே. மீதி பாரத்தை நான் சுமக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு இல்ல. பொண்ணுக்கு பொண்ணு தானே உதவ முடியும். என்னால முடிஞ்சாலும் உதவுவேன். உங்க அம்மாக்கு தெரிஞ்சா உன்னை அடிப்பாங்க. போ. ஆமா, நான் வாங்குற அடி புதுசு பாருங்க. என்னை காப்பாத்துறதுக்கு யாராவது வராமலாம் போயிருவாங்க. எங்க அத்தை மாதிரி போனது ஏன் குத்தம்மா? அதுக்கு அவங்க எனக்கு திறந்தன தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கும் விடிய காலம் வரும். கண்டிப்பா வரும். சரி, வா. அம்மா, போலாம். அதெல்லாம் அன்பு கரெக்ட் டயத்துக்கு கூட்டு வந்துருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. 9 மணி ஆக போகுதுப்பா, இன்னும் வரலையப்பா. அதெல்லாம் அன்பு சொன்ன டயத்துக்கு கூட்டு வருவாரு. வந்துருவார்லப்பா. அம்மா வந்துருவாள்லப்பா. அம்மா இன்னைக்கு வந்துருவா. நாளா கட்சி ராஜாவுக்கும் அம்முக்கும் கல்யாணம். என்ன சரிதானே? தேங்க்ஸ் செல்வா. ஐயோ, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? நான் எப்படி பார்த்தா நாங்க மன்னிப்பு தான் கேட்கணும். இருந்தாலும் விடுங்க நவீன். பிள்ளைங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு சந்தோஷமா வாழ்றதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி, நாளா கழிச்சு எனக்கும் அம்முக்கும் கல்யாணமா? நாளைக்கு சிம்பிளா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவோம். அப்புறம் அதுல இருந்து 1 மாசம் கழிச்சு கிராண்டா கல்யாணத்தை பண்ணிக்கலாம். என்ன நான் சொல்ற சரிதானே? ராஜா, உனக்கு ஓகே தானே? சரிங்கப்பா. ராஜாக்கு சந்தோஷத்தை பாரு. கல்யாண மாப்பிள்ள இல்ல, ஆசைப்பட்ட பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க போறான். சந்தோஷம் இருக்காதா என்ன? சரிங்கப்பா, கண்டிப்பா நாளா கழிச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம்ப்பா. அதெல்லாம் நாளா கழிச்சு கண்டிப்பா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம். ஐயோ போங்க மாமா,
நானே நான் அம்மு காணுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மு வந்து எங்க தாண்டா வருவா, நீ அங்கேயே பார்த்துட்டு இருக்கனால பார்க்கணும்பா, அவ முகத்தை பார்க்கணும்பா. பையன் ரொம்ப தெளிவாதான் இருக்கா. சரிடா வருவா, இங்க கொஞ்சம் எங்களையும் பாரு. சொல்லுங்கப்பா, உனக்கு கல்யாணத்துல முழு சம்பந்தம் தானே? டபுள் ஓகேப்பா. டே அண்ணா சொல்லுடா. இப்படி கல்யாணம்னு பறந்துக்கிட்டு நிக்க? ஏய் கல்யாணம்னு இப்படி பறக்க? சும்மா இருடா, அவன் உன் அண்ணன் கதை மறந்துடாத. அம்மா ஒண்ணு காணும்பா. 9 மணி ஆயிட்டு, இப்ப வரலாறு பாரு அன்பு. இந்த பொண்ணு என்ன நம்ம வீட்டு மருமகன் கூட? என்ன நம்ம பேபிமாக்கு பார்த்த பையன் இந்த பொண்ணு கூட கைய கோர்த்துக்கிட்டு இவன் எதுக்கு இவன் கூட வந்திருக்கா? அம்மு அம்மு எங்க சார்? அம்மு எங்க? இந்த பொண்ணு இருக்கு. ஏன் இந்த பொண்ணு இங்க வரக்கூடாதா? சே அப்படிலாம் இல்ல. இல்ல உங்க கூட பார்த்தேன்னா அதான் ஒரு மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். என் கூட வரணும்னு ஆசைப்பட்டா கூட்டிட்டு வந்தேன். இதான் ஐயா வீட்டு மருமகன் நேருக்கு நேர தைரியமா சொன்னாரு. அவர் மனசுல எதுவும் இல்ல, அந்த பொண்ணு கூட வரேன்னு சொல்லியிருக்கு, கூட்டிட்டு வந்துட்டாரு. எவ்வளவு நேர்மை. இவன் நிச்சயமா என் வீட்டுக்கு மருமகன் தான். அதுக்கு என்ன, ஆசைப்பட்டா கூட்ட வேண்டியதானே? அவன் ஆசைப்பட்டா அதான் கூட்டிட்டு வந்தேன். அம்மு வருவாங்க, இப்போ வந்துட்டாங்க. புதுசாவா வர போறாங்க. அவங்களுக்கு உள்ள வரதுக்கு பயமா இருக்கான், அதான் வெளியில நிக்காங்க. பயமா? என்ன பயம்? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். உள்ள வரதுக்கு எதுக்கு பயப்படுறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பயமா இருக்கோ என்னமோ. இவன் நம்ம தைரியமா தான் நின்னாங்க. இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு உங்களுக்கு பிடிக்கல, பயந்து போய் வெளியில நிக்கிறாங்க. வீட்டுக்காரருக்கு எதுக்கு பயப்படணும்? அது பயமா தானே இருக்கும். என்னங்க நடந்த சம்பவம் எல்லாம் அப்படிதானே? போய போற. இல்ல உண்மையை சொன்னேன். இது சின்ன பொண்ணு இருக்கு, அதட்டல ராஜா. அதட்டல சொன்னேன் ராஜா. சாரிப்பா. சரி, எங்க அம்மு எங்க கொண்டு விட்டுட்டு போறோம். இனியாவது அவளை நல்லபடியா பாத்துக்கிடுங்க. அம்முவா? ஆமா, அவ ஏன் அம்முதா. அதே மாதிரி சார் நீங்க சொல்லிருங்க சார். இந்த பொண்ணு அம்மு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அடிக்கடி அம்மு பார்க்க வருவா. தாராளமா வரட்டும், அவளுக்கு தான் இந்த வீட்டுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குதே. நான் இந்த பொண்ணை எங்கேயோ பாத்துருக்கேனே. அப்பா இந்த பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேன்ப்பா. வீட்டு உங்க அம்மாவை பாத்திருப்ப, அது தெரியும்பா. அம்மா மாதிரி தான் இருக்கா, அதை கொண்டு நான் எங்கேயோ பாத்திருக்கேன்ப்பா. அப்படியா? இந்த பொண்ணு என்கிட்ட வம்பு இழுத்துருக்கான்னு நினைக்கேன்ப்பா. உங்ககிட்டயுமா? அப்படின்னா அண்ணங்கிட்டயும் வம்பு இழுத்துருக்கா. இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. டேய், காலேஜ்ல இருந்து ஏதோ ப்ரோக்ராமுக்காக போயிருந்தேப்பா. அங்க இந்த பொண்ணு என்கிட்ட வம்பு இழுத்தா. அப்போ அங்க ஒரு போட்டி வச்சிருந்தாங்க, அதுல கூட என்ன ஜெயிச்சால. ஒரு வாட்டி நான் கூட காலேஜ்ல தோத்து போயிட்டேன்னு சொல்லி அழுதுட்டே இருந்தேன் வீட்டுல. ஆமா, அது இந்த பொண்ணாலதான்ப்பா. அப்பா நான் அழுததே இந்த பொண்ணாலதான் சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்க. பொண்ணாலதான் அழுதுருக்க, ஒண்ணு தப்பு இல்ல. அப்பா பாப்பா நான் இந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டா? பேசிக்க நல்லாப்பா. மன விட்டு பேசு, தப்பு இல்ல. மனசுல அழுக்குதான் தங்க கூடாது. நம்ம மனசு தோணுச்சுன்னா அதை பேசணும் நினைச்சா தப்பா பேச தோணும். அதை விட மனசுல போட்டோன்னு பேசிட்டா அவளும் இன்னும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம். கொட்டப்பா. மறக்காதீங்க சார், வருவாங்க. அவங்க சந்தோஷமா இருந்தா என்னத்துக்கு வீட்டுக்குள்ள பாஞ்சு வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அழுது முடிச்சு தானே வீட்டுக்குள்ள வர முடியும். சந்தோஷமா வாழதா இருந்தா சந்தோஷமா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எப்படி அழுதுட்டு தானே இருக்க போறாங்க. அதான் அழுது முடிச்சிட்டு வரேன்ட்டு அழுதுட்டு இருக்காங்க. ராஜா இல்ல, நீங்க என்ன இவ என்ன பேசினாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் உண்மையை பேசும்போது நாம கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுதான் ஆகணும். உண்மையை சொல்லும் போது கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும், கேட்டுதான் ஆகணும். சரி கோபப்படாத, இவ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கா. கோவத்தை கோர ராஜா. ராஜா கொஞ்சம் பொறுமையா. சரிங்க மாமா. சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க இப்படி கோவப்படுறீங்க. ஒரு பொண்ணு என்ன தெரியுமா, மென்மையானவங்க, பூ மாதிரி இதயம் கொண்டவங்க. அவங்கள உங்க முரட்டு பத்தியால அந்த கோவத்தால இப்படி பயமுத்தி வைக்கிறீங்க. உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, அவங்களுக்கு இருக்காதா? நான் ஒண்ணு சொல்லட்டா? என்ன? என்னெல்லாம் உங்க கூட வாழ சொன்னா நானும் தலை தெறிக்க ஓடிடுவேன். நீங்க இருக்க தசை பக்கம் கூட எட்டி பார்க்கவே மாட்டேன். இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறவன எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. புரியுதா ராஜா சார்? சாரி கரன்ஸ்பாண்ட் சார். நான் என்ன பண்ணாலும் நீங்க டீசி கொடுக்க முடியாது. கோத்த கலப்பாம போயிரு. சத்தியமா தான் சொல்றேன், எனக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து நான் தலை தெறிக்க ஓடிடுவேன். இப்படி அம்மு மாதிரி முட்டாள்தனமா இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன். அதான் சொன்னேன், பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற. தப்பு பண்ணிட்டா குரங்கு அட்வைஸ் பண்ணா கூட கேட்டுதான் ஆகணும். அப்போ நீ குரங்கா? அதாவது உங்க பக்கத்துல எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஏன்னா நீங்க அந்த எண்ணம் தானே. தப்பு பண்ணீங்கல்ல, பொறுமையா தான் இருக்கணும். ரொம்ப துள்ளாதீங்க சார். அம்மு வந்தாலிய பார்த்து போயிருவா. அம்முக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன், அம்முக்கு உங்களை பிடிக்கவே இல்ல.
இந்த நிக்கிற ராஜா சாரு இவர்தான் உங்களுக்கு எல்லாம் வாக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பாவம் விருப்பம் இல்லாதவங்களா இழுத்துக்கிட்டு வந்திருக்காரு. இவர்தான் நாணயம் கட்டுப்பாடு மண்ணாங்கட்டின்னு சொல்லுவாரு. உங்க முதுகுல எல்லாம் குத்த கூடாதான், அதனால சொன்ன வாக்க நிறைவேற்றணுமா. அதுக்கு தான் அம்மா கூட்டு வந்திருக்காரு. அம்முக்கு இங்க வரது விருப்பமே கிடையாது. அப்படின்னா என்ன, வரமுவ இனி அது கண் கலங்காம பாத்துக்குங்கன்னு சொல்ல வந்தேன். புரியுதா மிஸ்டர் ராஜா? சாரி, என் அத்தை பையன். யாருக்கு அத்த பையன்? எனக்கு நீங்க தானே அத்தை பையன். ஆனா பாருங்க, உங்களெல்லாம் கட்டிக்கிறதுக்கு அந்த துருஷ்டம் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் பாக்கியசாலி. உங்களெல்லாம் நான் கட்டிக்க மாட்டேன். படுத்தாம போயிரு. சத்தியமா நான் உங்கள கட்ட மாட்டேன். என்ன கட்ட சொன்னீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்குது. மாமா ஏய், வேலைய ஆரம்பிச்சுட்டா. மாமாவா? அழகியோட அண்ணன் பொண்ணு. ஓ அப்பா பயங்கர புத்திசாலிப்பா, நல்லா படிப்பாப்பா. அப்படியாடா? அப்பா ரொம்ப பிடிக்குமாடா? ரொம்ப பிடிக்கும்பா. சரி, அம்மு எங்க?